வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. சிவாஜி செய்திருக்கிறாரா என்ற கேள்விதான் சில வருடங்களுக்கு முன்பு வரை இருந்த கேள்வி. இப்போது பரவலாக பேசப்படும் விஷயங்களில் முக்கியமானதாக இணையதளங்களில் பரவும் செய்தி என்னவென்றால், சிவாஜி அளவுக்கு யாரும் செய்யவில்லை என்பதுதான். சிவாஜி ரசிகர்களுக்கு மட்டுமே தெரிந்த அவருடைய நன்கொடை செய்திகள் விஸ்வரூபமாக எடுத்து நிற்கின்றது. ஏன் பொதுமக்களுக்கு தெரியவில்லை என்பதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, எந்த மீடியாக்களுக்கும் தெரியாமல் தான் சிவாஜி இவற்றை செய்துள்ளார். இரண்டாவது, சிவாஜி செய்ததை மக்களிடம் மறைத்து கழக ஆட்சிகள் பரப்பிய பொய்யுரைகள். அவ்வளவு ஏன், சிவாஜி சார்ந்த காங்கிரஸ் கட்சியே இதை பேசியதில்லை. இவர்கள் எல்லாம் சிவாஜி செய்ததை ஏன் மறைக்க வேண்டும்? காரணம் அவருடைய வளர்ச்சி. சிவாஜி தன் நடிப்பை தவிர வேறு எதையும் நினைத்து பார்த்ததில்லை. அவருடைய வளர்ச்சியானது அப்படித்தான் வந்தது. தன் வளர்ச்சிக்காக சிவாஜி ஒன்றும் செய்யாமலேயே அவருடைய புகழ் அப்படி வளர்ந்துள்ளது என்றால், இந்த நன்கொடைகள் விஷயங்களும் மக்களிடம் சேர்ந்தால் இன்னும் எப்படி புகழ் சேரும் என்ற கணக்கை போட்டவர்கள்தான் கழக ஆட்சியாளர்கள். இது நேரடியாக அவர்களின் நெஞ்சில் எழுந்த எண்ணங்களும் மறைமுகமாக செயலாற்றி மக்களுக்கு மறைத்த உண்மைகளும் ஆகும். முக்கால்வாசி பத்திரிகைகள் கழகம் சார்ந்தவைகளாக இருந்ததால் அவர்கள் தெரிந்திருந்தாலும் அதை இருட்டடிப்பு செய்வதையே குறிக்கோளாக கொண்டவர்கள். சிவாஜியின் வளர்ச்சியை காங்கிரஸ்காரர்களே விரும்பாத போது அவர்களை சொல்லி என்ன பயன்? சிவாஜி மட்டும் அவர்கள் பாணியிலேயே இதை அரசியலாக்கி இருந்தால் இந்த கருத்துகளுக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் அவ்வாறு விளம்பரம் செய்து தான தர்மங்களை செய்து அதனால் வரும் பெயரை சிவாஜி என்றும் விரும்பியதில்லை என்பதுதான் மிக மிக முக்கிய காரணம். தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கேற்ப அந்த விஷயங்கள் உலகிற்கு தெரிய வருகின்றன. நல்லது மறைந்து போனால் அதற்கு அர்த்தம் இல்லையே. சமீப காலங்களில் சிவாஜி செய்த தான தர்மங்கள் பற்றிய செய்திகளும் வீடியோக்களும் பெரும்பான்மையாக சொல்லப்பட்டு வருகின்றன. அவர்களுக்கெல்லாம் இதுநாள் வரை தெரியாமல் இருந்த செய்திகள் இப்போது தெரியும் போது அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. இத்தனை காலமும் இந்த விஷயங்களை எப்படி மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அதிர்ச்சியாகவே சொல்கிறார்கள். கூட்டி கழித்து பார்த்தால் சிவாஜி செய்ததை பார்க்கும்போது சிவாஜி அளவுக்கு மற்ற யாரும் அந்த அளவுக்கு செய்யவில்லை என்ற உண்மை வெளிவந்து கொண்டு இருக்கின்றது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாட்டுக்காக போருக்காக கொடுத்த நிதி விவரங்கள். 1962 ஆண்டு நடைபெற்ற இந்தியா சீன போரின் போது பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவை சந்தித்து 40,000 கொடுத்த முதல் இந்தியர் சிவாஜி கணேசன். சிவாஜி பிலிம் தயாரித்து வெளியிட்ட ராக்கி திரைப்படத்தின் அகில இந்தியாவின் ஒரு நாள் வசூல் முழுவதையும் யுத்த நிதியாக கொடுத்தார். 1965 ஆண்டு பாகிஸ்தான் போரிட்ட போது அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் தன்னுடைய நகைகள் அனைத்தையும் தாலியை தவிர திருமதி கமலாமையார் கலற்றி கொடுத்தார். அவை 400 பவுன் ஆகும். இன்றைய மதிப்பில் இது எவ்வளவு விலை வரும் என்பதை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அதே நேரம் சிவாஜி அவர்கள் தனக்கு பரிசாக கிடைத்த 100 பவுன் தங்கப்பேனாவையும் கொடுத்தார். 1965 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17, 18 தேதிகளில் நீதியின் நிழல், களம் கண்ட கவிஞர் நாடகங்கள் நடத்தி வசூலான 1 லட்சத்தை யுத்த நிதியாக தமிழக முதல்வர் பக்தவச்சலத்திடம் கொடுத்தார். துணை குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேனிடம் இந்தியா பாகிஸ்தான் போர் நிதியாக 15,000 கொடுத்தார். 1999 ஆண்டு கார்கில் போர் நிதியாக தமிழக முதல்வர் கலைஞரிடம் ரூபாய் 1 லட்சம் கொடுத்தார். கல்வி பணிகளுக்காக சிவாஜி கணேசன் கொடுத்த நன்கொடை விவரங்கள். 1958 ஆண்டு முதல் 1961 வரை வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் நடித்து 112 முறை அதன் மூலம் வசூலான தொகையில் நாடக செலவு, உறுப்பினர்கள் சம்பளம் போக ரூபாய் 32 லட்சத்தை பல கல்லூரிகளுக்கும் நூலகங்களுக்கும் கொடுத்தார். அந்த 112 முறை நடத்தப்பட்ட நாடகங்களில் இருந்து வந்த வருமானத்தை சிவாஜி எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1968 ஆண்டு மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தா கல்லூரியின் கட்டிட நிதிக்காக ரூபாய் 40,000 அளித்தார். திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரி கட்டிட நிதிக்காக 1,30,000 வியட்நாம் வீடு நாடகம் நடத்தி 1968 ஆண்டு கொடுத்தார். சிவாஜி பிரபு அறக்கட்டளை அமைத்து திரையுலகில் நலிந்த பிரிவில் உள்ள கலைஞர்களின் பிள்ளைகள் பள்ளிப்படிப்பை தொடர வழிவகுத்தார். மாநகராட்சி, நகராட்சி, கிராம பஞ்சாயத்தினர் நடத்தும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் முன்னுரிமை அளிக்கின்றது.
இதுவரை பல லட்சக்கணக்கான பணம் செலவிடப்பட்டு ஏராளமான ஏழை எளியவர்கள் பயன்பெற்றுள்ளனர். மதிய உணவு திட்ட நிதியுதவிக்காக சிவாஜி செய்தவை. 1959ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நேருவிடம் மதிய உணவு திட்டத்திற்கு ரூபாய் 1,00,000 கொடுத்தார். 1982ஆம் ஆண்டு அன்று இருந்த தமிழக முதல்வரிடம் இளைய திலகம் பிரபு நேரில் சந்தித்து தன் சார்பில் 25,000 ரூபாயும் நடிகர் திலகம் சார்பில் ரூபாய் 1,00,000 சத்துணவு திட்டத்துக்கு கொடுத்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கொடுத்த புயல் வெள்ள பூகம்ப நிதிகள். 1960இல் தமிழகம் பெரும் புயல் வெள்ளத்தால் தாக்கப்பட்ட பொழுது தமிழக முதல்வர் காமராஜரின் மேற்பார்வையில் சிவாஜி அவர்கள் தனி மனிதனாக 1,00,000 உணவுப் பொட்டலங்களையும் 800 மூட்டை அரிசியையும் தானமாக கொடுத்தார். 1957இல் இருந்து 1961 வரை பம்பாயில் நாடகங்கள் நடத்தி குழந்தைகளின் கல்விச் செலவிற்கு 5 லட்சம் நிதி கொடுத்தார். 1964இல் மகாராஷ்டிராவில் கொய்னா பூகம்ப நிதியாக அந்த மாநில முதல்வர் YB சவான் அவர்களிடம் ரூபாய் 1,00,000 கொடுத்த முதல் இந்திய நடிகர் சிவாஜிதான். 1966ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட பொழுது நிதியுதவியாக 10,000 ரூபாய் அளித்தார். 1975இல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும் வறட்சி ஏற்பட்ட பொழுது நிதியுதவியாக ரூபாய் 1,00,000 கொடுத்தார். 1953ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் புயல் நிவாரண நிதிக்காக விருதுநகரில் தெரு தெருவாக சென்று பராசக்தி வசனங்களை பேசி ரூபாய் 12,000 வசூலித்து கொடுத்தார். பீகார் வெள்ள நிவாரண நிதியாக 1/10/1975ஆம் ஆண்டு தன் வீட்டிற்கு வந்து ஆசீர்வதித்த பெருந்தலைவர் காமராஜரிடம் ரூபாய் 1,00,000 கொடுத்தார். ரசிகர்கள் மாலை சால்வைக்கு பதிலாக கொடுத்த பெரும் தொகையையும் கொடுத்தார். 1993ஆம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலம் லாட்டூரில் ஏற்பட்ட பூகம்பத்திற்கு ரூபாய் 1,00,000 கொடுத்தார். சிவாஜி அவர்கள் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக அளித்த நன்கொடை விவரங்கள். சென்னை கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பகுதியில் அண்ணல் அம்பேத்கருக்கு சிலை அமைத்தார். தமிழகத்தில் பல பகுதிகளில் அம்பேத்கர் சிலை அமைய தாராளமாக நிதியுதவி செய்துள்ளார். தியாகி கக்கனின் குடும்பத்திற்கு 1973ஆம் ஆண்டு சேலத்தில் தங்கப்பதக்கம் நாடகம் நடத்தி தங்கப்பதக்கத்தை ஏலம் விட்டு பெற்ற 15,000 ரூபாயை கொடுத்தார். 1972ஆம் ஆண்டு காஷ்மீர் மாநில முதலமைச்சர் மீர் காசிம் அவர்களிடம் அந்த மாநில தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் கல்வி நிதிக்காக ரூபாய் 25,000 கொடுத்தார். நடிகர் திலகம் ஆற்றிய சமுதாய பணிகள். 1961இல் பாரத பிரதமர் நேருவிடம் கிழக்கு தாம்பரத்தில் டிபி ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்கு ரூபாய் 1,00,000 கொடுத்தார். 1964இல் வீர சிவாஜி சிலை, 1968இல் சென்னையில் திருவள்ளுவர் சிலை, 1971இல் கயத்தாரில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தில் 47 சென்ட் நிலம் வாங்கி அதில் கட்டபொம்மன் சிலை, 1972இல் ஆப்பனூரில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை, பல இடங்களில் கர்மவீரர் காமராஜர் சிலை இவற்றை தன் சொந்த செலவில் நிறுவியவர் சிவாஜி கணேசன். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மங்கையர்க்கரசி மகளிர் மன்ற கட்டிடத்திற்காக தங்கப்பதக்கம் நாடகத்தின் ஒரு நாள் வசூலை கொடுத்தார். சென்னையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமண மண்டபத்தின் கட்டிட நிதிக்காக தங்கப்பதக்கம் நாடகத்தின் ஒரு நாள் வசூலை கொடுத்தார். சிவாஜி ஆற்றிய ஆன்மீக பணிகள். நாகை மாவட்டம் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு கோவில் மணி அமைக்கும் முழு செலவையும் ஏற்றார். திருச்சி திருவானைக்காவல் கோயில், தஞ்சை முத்துமாரியம்மன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்களுக்கு யானைகள் வாங்கி அர்ப்பணித்தார். வல்லக்கோட்டை முருகன் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் 10,001 திருமுருக கிருபானந்த வாரியாரிடம் கொடுத்தார். சென்னை கொசப்பேட்டை கந்தசாமி கோவில் தெப்பக்குளத்தில் திருப்பணி செலவு முழுவதையும் ஏற்றார். மேலே குறிப்பிடப்பட்ட இந்த தகவல்களுக்கு ஆதாரங்கள் தனி அரசு 12/11/1960 இதழ் சினிமா செய்திகள், குயில் பத்திரிகையில் 1961இல் பாரதிதாசனார் எழுதியது, உயர்ந்த மனிதன் விழா மலர் ஏவிஎம் வெளியீடு 1968 இதழில் இருந்து, முத்தாரம் பத்திரிகை 1/9/1966 இதழில் இருந்து, அசைட் ஆங்கில பத்திரிகை 1991 இதழில் இருந்து, 2/10/1975 ஆண்டு தினத்தந்தி இதழில் இருந்து, தினமணி நாளிதழ் 5/11/1961 தேதியிட்ட இதழில் இருந்து, திரு VM ராமசாமி VMR அரங்கம் சேலம் செவாலியே விருது விழா மலரில் இருந்து,
நடிகன் 1983ஆம் ஆண்டு பதிப்பு, பேராசிரியர் வேலுச்சாமி எழுதியது. ஆனந்த விகடன் 2006ஆம் ஆண்டு இதழில் இருந்து. மதிமொழி 1962ஆம் ஆண்டு இதழில் இருந்து. தி ஹிந்து அட்வர்டைஸ்மெண்ட் 1973 இதழில் இருந்து. இந்த விவரங்கள் தொகுத்தளிக்கப்பட்டுள்ளன.